பாலம் மட்டும் போயிடும். உங்களை அதுல இப்போ பாலம் ஓப்பன் பண்ணிட்டு ஐயோ மொத்தம் ஜட்டியோட குளிக்க போகிறோம். இதெல்லாம் கவர் ஆகுது. இப்போ நான் சைனாவில் இருக்கோம். பாஸ்போர்ட் இல்லாமல் இங்கேருந்து எங்கே பார்த்தாலுமே மணல் தானே. அப்போ நாங்கள் ஒரு ஐலாண்டில் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. கிட்டத்தட்ட ஐலாண்ட் தான். மெயினான வழிச்சா காய்ஸ், இன்னைக்கு அவங்களுக்கு காட்ட நான் வந்திருக்க இடம் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். நான் நினைக்கிறேன் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருக்கும் இந்த இடத்துல. ஃபோர்ட் சிட்டியில் ரெஸ்டாரண்ட் ஏரியா. முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ண பார்க்குறேன். இப்போ இது பீச் சபா ரைட். நான் முடிஞ்ச அளவு கவர் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இங்கே ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவனோட பாஸில் தான் உள்ளே வந்து இதெல்லாம் காட்டுறேன். இதாக இருக்கான் நான் அந்த பொடியை. இது வேலை நடக்குது. 1 வீக்கில் முடிஞ்சது. இது வந்து டைனிங் இல்லை. ஓகே, இது டேக் அவே. இது ஃபுல்லாக டைனிங். எங்கே டைனிங் வரும்? இதெல்லாம் கபானா. ஓகே, இதில் தான் மண்ணில் தான். இது மட்டும் தான் ஃபுல் அந்த இதில் தான் அடிப்போம். ஓகே, இதெல்லாம் அடிச்சுட்டு இதில் கபானா ஸ்டைலில் எங்கிட்ட மட்டும் இங்கே ஃபுட் வாங்கிட்டு இங்கே வந்து சாப்பிடணும். ஓகே, சொல்லிக்கலாம். ஒரு 400 பீப்புள்ஸுக்கு ஒரு அடி டைனிங் தின்னேலும். 400 பீப்புள்ஸுக்கு. இதில் இப்போ இதில் கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க தானே. இவங்கெல்லாம் இந்த மற்ற ஷாப்ட ஒர்க்கர்ஸா? இவங்க எல்லாம் வந்து இந்த கான்ட்ராக்ட் எடுத்து தானே. கான்ட்ராக்டர் அவங்கள்ட்ட ஆளுங்க. அப்போ இவங்க செய்கிறது இந்த இடத்து தான், கடையே இல்லை. ஓகே, அப்போ இது இனி உங்களோட கடையில் ஒர்க் முடிஞ்சு இனி நீங்கள் தான் டிசைன் பண்ணுவோம். ஓகே, மேலே மட்டும் இந்த லைனில் மட்டும் 20,000 தென்னந்தோப்பு இது போட்டிக்கிறோம். ஒரு சைடில் மட்டும் 20,000 ஓலை தென்னை ஓலை. 20,000 தென்னை ஓலை ஒரு சைடுக்கு மட்டும். அப்போ இதில் கவர் பண்ணியிருக்கு ஃபுல்லாக தென்னை ஓலை. கீழே சீட் அடித்து அப்புறம் சீட் அடித்து மேலே தென்னை, அதுக்கு மேலே தென்னை அடித்து அதுக்கு மேலே சீட் அடித்து இன்னொரு இதாக்கிக்கலாம். டபுள் சீட் அடித்து மேலே தென்னை ஓலை போட்டிருக்கேன். நல்லா இருக்கு. இது ஓப்பன் பண்ணி. ஓகே, இது வந்து அப்படியே இது சைடில் அப்படியே அந்த இது வந்தாங்க கடை. பீச் ஏரியா. பீச்சிலேருந்து கிட்டவே தான் இருக்கு. அந்த பீச் அந்த அப்படியே கபானா தான் அந்த அதே மாதிரி அப்படியே ட்ரெஸ்ஸோட அது. இதெல்லாம் இப்போ இப்படி இருக்கு. இதாக நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி தருவாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு அங்கால என்ன இருக்குன்னு முடிஞ்ச அளவு கவர் பண்ணி காட்டுறோம். இந்த போட்டெல்லாம் இது இப்படி போட் ரைடெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். போட் ரைடிங், சர்ஃபிங், எவ்ரி வாட்டர் கேம்ஸ் எல்லாமே இது இதில். ஐயோ மொத்தம் ஜட்டியோட குளிக்க போகிறோம். இதெல்லாம் கவர் ஆகுது. இதுதான் டைனிங் ஏரியாண்ணா. கபானா ஸ்டைலில். இதில் எத்தனை கடை இருக்குது? 26. இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக செஞ்ச பிறகு இந்த கடையில் நம்பர்ஸ் போட்டிருக்கு தானே. இந்த நம்பர்ஸ் வந்து ஃபுல்லாக செஞ்ச பிறகும் நம்பர் இருக்குமா? இல்லை கிளம்பாது. சின்ன போர்டில். அப்போ உங்களோட ஷாப் நேமை வச்சு தான் அந்த கடைக்கு வரேன்னா வரணும். ஓகே, உங்களோட ஷாப் நேம் என்ன? இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். ஓ மை கிரில். ஓ மை கிரில். ஓகே, ஓஎம்ஜி. ஓ, அந்த ஷார்ட் ஃபார்ம் இதை அதுக்கு இது பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே, என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி காய்ஸ், இப்போ நீங்கள் இப்படி வாரதா இருந்தா இந்த ஏரியாவுக்கு ஓஎம்ஜி ஷாப்புக்கு போயிட்டு ஒரு விசிட் போடுங்க. அவங்க வந்து சிக்கனில் ஏதோ ஸ்ரீலங்காவுக்கு புது வெரைட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் அது ஷாப் ஓப்பன் ஆகினோன்னு எல்லாம் காட்டுறேன். இதுதான் டைனிங் ஏரியா லுக். இங்கே 26 இருக்குது. அப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அவங்க. ரைட், அப்போ நான் 26 ஷாப்ஸ் தான் அங்கே வருது.
இதெல்லாம் ஒன்றாவே எல்லாம் செஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இல்லாட்டி உங்களோட வேலை முடிஞ்சால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இல்லை ஒரு அடிக்கு தான் எல்லாம், அப்போ தான் சரியாக இருக்கும். 2 பேர் குளிக்கிறானுங்க. ஓ என்ன ஐலாண்ட் ஒன்றும் இல்லை, சைனாவில். இப்போ நான் சைனாவில் இருக்கோம், பாஸ்போர்ட் இல்லாமல். பைக்லேயே வந்துட்டு கொரோனா வராமல் இருந்தால் சரி. ஆனால் இது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா யாருமே குளிக்கலாம், ஓப்பன் பண்ணணும், எல்லாம் கோல்ட் ஃபேஸ் மாதிரி ஆயிருமே. யாருக்கும் வரலாம், டிக்கெட் எல்லாம் இல்லையே உள்ளே வர, யார் வேணாலும் வரலாம். டெய்லி 10,000 people வர விசிட் பண்ணுவாங்க. இவங்களோட கல்குலேஷன் படி 10,000 people வந்து விசிட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் மணலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்புறப்போ பச்சை ஒன்று இருந்தது, அது என்னன்னு கையில் எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்கில் அணைக்கி பார்த்தா ஒரே புளி. நினைக்கிறேன் கொஞ்ச நாள் இது அந்த கோல்ட் ஃபேஸில் இருக்கிற மணல் மாதிரி ஆயிரும். எருமை பாட்டு சாரி. இதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணி அழகாக செய்வாங்களா இருக்கும். ஓப்பன் பண்ணுறேன் மீன் வச்சா இதில் தான் தூரமாக விளங்கும் மீன், விளங்குமா தெரியும். பெரிய மீனா? ஐயோ இப்போ இதில் குளிக்க விட்டாங்க மீன் எல்லாம் வருது. அது போகலாமா அந்த போட்டிங் அது வந்துச்சு, அது போய் அது பயத்தில் போயிடும். ஆனால் இதை ஓப்பன் பண்ணினோன்னே தான் தெரியும். நான் நினைக்கிறேன் ரிஸ்கியாக இல்லையான்னு. பேசிக்காக இங்கே நிறைய காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா இன்னும் செஞ்சே இல்லை. நான் நினச்சேன் நிறையா உள்ளே செஞ்சிட்டாங்க அப்படின்னு, பட் இன்னும் எதுவும் பெருசாக செய்யலை. நான் நினைக்கிறேன் ஜனவரி தானே ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, ஜனவரி லாஸ்ட்டில் இல்லாட்டி ஃபெப்ரவரி ஸ்டார்ட்டில் மாதிரி ரெஸ்டாரண்ட் சைடு ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ணோன்னே பப்ளிக் எல்லாருக்கும் வரலாம், டிக்கெட் எதுவும் இல்லை. பீச் அண்ட் ரெஸ்டாரண்ட் அந்த சைடு அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு தான் பார்க்கணும் எப்படி இருக்குது, நல்லா ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குமா இல்லை டல் ஆகுமான்னு. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. ஸோ வேறு எதுவும் இங்கே காட்டுறதுக்கு இல்லை, ஏன்னா பில்டிங்ஸ் எதுவும் இன்னும் செய்யலை. நான் நினைக்கிறேன் ரொம்ப லேட் ஆகுறதுனால அதை செஞ்சு முடிச்சதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு. பட் இது வரைக்கும் இருக்கிறதும் நல்லா தான் இருக்குது. அங்கே அப்படியே கொஞ்சம் போனீங்கன்னா கோ கார்ட்டிங் இருக்குது, அதோட ஏடிவி ரைடும் இருக்குது. இது நல்லா இருக்குது. நம்ம சார் இதெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம். அங்கே இந்த ஃபோட்டோஸ் எடுக்க தான் வச்சுருக்காங்க தானே. ஃபோட்டோ ஷூட் ப்ரீ ஷூட் எல்லாம் இந்த நேரத்துக்கு பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறேனே. இதுக்கு பண்ணிக்கலாம். சார் 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 உள்ள வராதீங்க. வீடியோ நீங்க அப்படி ஓரமாடுங்க, தள்ளி நில்லுங்கண்ணே. சார் ஏன் அண்ணே போட்டோ நல்லாவே இல்லை. இப்போ இங்கேருந்து பார்க்குற நேரம் பில்டிங்ஸோட நாங்கள் இருக்கிற இடம் வந்து அப்படி இருக்குது, டெசர்ட் மாதிரி. பட் அந்த லுக்கில் தான் செஞ்சுருக்காங்க. நான் பார்க்குற எல்லா இடமும் தண்ணி மணல் தான் இருக்குது. தண்ணிலேருந்து பார்க்குறேன், கடல். அப்போ தான் அந்த துபாய் லுக் பண்ணுவார், துபாய் ஃபீல் பண்ணுவோம். நாங்கள் இப்போ சைனாக்குள்ளே இருக்கோம், ஆனால் சைனாலேயும் நாய், எங்கள்கிட்ட ஸ்ரீலங்கன் நாய். இதெல்லாம் வருமே டீமாக போகிறதுக்கு. பனானா போட் இந்த கேம்ஸ் எல்லாம் வரும். இதுவும் இருக்குது, 2 பேர் போகிற போட் ரைடிங். இந்த இதில் வந்து இந்த வாட்டர் ரைட் போகிற பைக் இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னு தெரியல, அதுவும் இருக்குது. இப்போ இங்கெல்லாம் எப்படியோ தெரியும், எங்கள் போட்டு அந்த பைக்கு தருவாங்களா தெரியா செல்ஃப் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, இல்லாட்டியா கூடயே ஒருத்தன் வருவான்னு தெரியும். ஸோ இங்கே அதுவும் இருக்குது. இந்த அங்கே கொஞ்சம் பேர் போட்டிங் போயிட்டுருக்காங்க. அந்த கோர்னரில் மட்டும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கான். ஸோ நான் நினைக்கிறேன் ஜனவரிலேருந்து இதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஜனவரினா 2023. இந்த லுக்கை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டெசர்ட்டில் வந்து இவ்வளவு இதுவும் இருக்கிற மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் சைனாவில் இருக்கோம் பேசிக்காக. இப்போ நாங்கள் வந்த சைடை பார்க்குறோன்னா அந்த பக்கம் மட்டும்தான் பில்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த சைடை தவிர நீங்கள் மற்றது எங்கே பார்த்தாலுமே ஃபுல்லாக மணல் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இந்த சைட் கடல். ஸோ இது வந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்க மாதிரி ஃபீலே ஆகாது. ஸோ இப்போதைக்கு எனக்கு அப்படி தோணுது. ஏன்னா இன்னும் ஒரு பில்டிங்கும் இங்கே கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பட் அது இன்னும் கட்டி முடிக்கலை. ஸோ எங்கே சுற்றி பார்த்தாலும் டெசர்ட் மாதிரி தான் இருக்குது. லைக் அந்த துபாயில் ஒரு கேம்ஸ் வைப்பாங்க அந்த மாதிரி. அந்த சைடில் மாதிரி கோ கார்ட்டிங் இருக்குது.
ஸோ அது வந்து நான் நினைக்கிறேன் இப்போ பர்சன் வந்து 3900 அப்படின்னு. ஸோ அது இப்போவே ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் போகிறதா இருந்தால் நான் நினைக்கிறேன் அவங்களோட சைட்டில் போய் புக் பண்ணிவிட்டு அந்த பாஸ்ட்டில் உள்ளே போயிட்டு அதை ப்ளே பண்ணலாம் போல். அப்புறம் ஏடிவி ரைடும் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதுவும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ப்ரீ ஷூட் இது பண்ணுறதா இருந்தால் அங்கே ஆல்ரெடி புக் பண்ணிவிட்டு தான் வந்து செய்யணும் நினைக்கிறேன். சின்ன பேமெண்ட் ஒன்று பண்ணணும் போல். அண்ட் மற்றபடி இப்போ நான் காட்டின ரெஸ்டாரண்ட் சைட் வந்து ஒரு 1 மந்தில் மாதிரி சைனா. இந்த ஏரியாலேயே நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், நானும் அந்த அவனும் என் ஃப்ரெண்டும். ஸோ அப்போ எப்படி இருக்குன்னா, இந்த இங்கேருந்து எங்கே பார்த்தாலுமே மணல் தானே. அப்போ நாங்கள் ஒரு ஐலாண்டில் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. கிட்டத்தட்ட ஐலாண்ட் தான். நல்லா இருக்குது உண்மையில். இது ஓப்பன் பண்ணதும் நீங்களும் வாங்க, வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கோங்க. இங்கே ஃபுட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வந்து டூ மச் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நான் இவனோட பேசுகிற நேரமும் அப்படி தான் சொன்னான், எக்ஸ்பென்சிவ்னு. வந்து நான் கேட்டேன், அப்போ நீயும் எக்ஸ்பென்சிவாக தானே செல் பண்ண போகிற அப்படின்னு. அவன் சொன்னால் இல்லையா, வெளியில் எடுக்கிறத விட அமௌண்ட் கூட தான் இருக்குமா, ஆனால் இங்கே இருக்கிறத விட குறைவாக தான் இருக்கும். இங்கே வந்து அதில் நான் காட்டின ஒரு 26 ஷாப்ஸ் மாதிரி, அந்த ஷாப்ஸ் எல்லாம் வந்து ஒன்று மாதிரி இன்னொன்று இருக்காது. அதாவது இப்போ சொல்லுவோமே, உதாரணத்துக்கு பர்கர் ஷாப் ஒன்று, சிக்கன் பர்கர் ஷாப் ஒன்று இருக்குது அப்படின்னு, பக்கத்தில் இருக்கிற கடையோ அந்த 26 கடையில் அதே மாதிரி சிக்கன் பர்கர் ஷாப் வந்து இருக்காது. அது வேறு வெரைட்டி ஒன்று இருக்கும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஐட்டமாக இருக்கும். அதனால அந்த 26 ஷாப் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதனால அந்த 26 ஷாப்பை கொடுத்துருக்கிறது வந்து இந்த பிளானில் தான். ஒரு ஷாப் மாதிரி இன்னொரு ஷாப்பில் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடாதுன்னு, ஃபுட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு. ஸோ அப்போ தான் எல்லாருக்குமே பிஸ்னஸ் நடக்கும். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? ஒன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். அப்போ இங்கே வாரவங்க வந்து வெரைட்டியாக ட்ரை பண்ணலாம், அவங்களுக்கு ஒன்று வேணாட்டி இன்னொன்று ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்க ஒரு ஷாப்பில் செக் பண்ணிவிட்டு மற்ற ஷாப்புக்கு போகிறாங்களா இருந்தால் கண்டிப்பாக அது வேறு ஒரு வெரைட்டி ஃபுட்டாக தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு இவன் சொன்னது. இது ஓப்பன் பண்ண பிறகு நானும் வந்து செக் பண்ணணும் இது உண்மையானு. பட் எனக்கு வந்த நியூஸ் படி அது உண்மை தான். ஸோ ஏன்னா இவன் என் ஃப்ரெண்டும் வந்து இது செய்கிறது வந்து ஏதோ சொன்னான், இங்கே ஸ்ரீலங்காவில் இல்லாத ஒரு டிஷ் ஒன்று தான் ஸ்டார்ட் பண்ண போகிறான். அப்புறம் நல்லாயிருக்குங்கிற நம்பிக்கை தான். ஸோ பார்ப்போம். ஓப்பன் பண்ணதும் வந்து அந்த ஃபுட்டும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். நான் அவங்களுக்கு இன்னொரு வீடியோன்னு எப்படியுமே ட்ரை பண்ணுவேன் போடுறதுக்கு, இது ஓப்பன் பண்ண பிறகு, அதாவது அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண பிறகு. சன்செட் ஆகினதும் இங்கேருந்து கிளம்பலான்னு இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். இன்னொரு நாள் இது இங்கே வரணும், ஓப்பன் பண்ண முதலே வரணும், வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு போகிற மாதிரி பிளான் ஒன்று இருக்குது. பார்ப்போம் அது நெக்ஸ்ட் டைம். பட் அது வீடியோ பண்ணி போடுறதா ஒரு பிளான் ஒன்று இல்லை. இருந்தாலும் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு லொக்கேஷனை காட்ட பார்க்குறேன். இதுலேருந்து கிளம்புறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் போயிருக்கோம். இந்த வியூ நல்லா இருக்குது.